ஸோ கேளி ஓகேவா? ஸோ வெயிட் எழுதி காமிக்கிறேன். கேளி கேளி அப்படின்னா பள்ளிக்கு வரலாம். கேர்ள்ஸ் விளையாடுற விளையாட்டு. அத்தி ஆலா சிஸ்டர். எஸ், மகளிர் விளையாட்டு. ஓகேவா? கேலி அப்படின்னா மகளிர் விளையாட்டு. அதே கேலி அப்படின்னா பரிகாசமா? எஸ், பரிகாசம். ஓகேவா? கேலி அப்படின்னா பரிகாசம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேள் அப்படின்னா கேள், இந்த இது கேள். கேழ்வரகு. ஒப்பு ஒளி நிறம். ஒப்பு ஒளி நிறம். ஓகேவா? ஒப்பு ஒளி நிறம். ஸோ அததான் கேள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொலு அப்படின்னா என்ன? கொலு கொலு ஒரேனும் காரு. கொலு அப்படின்னா சமூகம். எஸ், சமூகம் அல்லது நிமிர்ச்சி. ஓகேவா? சூப்பர். சமூகம் அல்லது நிமிர்ச்சியை தான் கொலுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சமூகம். அதுவே வந்து கொலு அப்படின்னா காரு. எஸ், காரு. ஓகேவா? இந்த கொழுக்கு தான் காரு அப்படிங்கிறது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே வந்து கொழு. கொழு அப்படின்னா இந்தளு. எஸ், பாட்டின் கருத்தை விளக்கக்கூடிய சொற்றொடரை தான் கொழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கொலை. கொலை இசைப்பாட்டு. ஓகேவா? இசைப்பாட்டு அப்படிங்கிறது கொலை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கொல்லி அப்படின்னா கொல்லிமலை. கொல்லி. எஸ், மலை. ஓகேவா? மலை. அதே வந்து கொல்லி இந்த இல் வந்துச்சுன்னா எஸ், நெருப்பு விறகு. ஓகேவா? கொல்லி கட்ட சொல்லுவாங்கல்ல, அதான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோலம் அப்படின்னா என்ன? கோலம் பன்றியா? எஸ், பன்றி அழகு ரெண்டுமே வரும். ஓகேவா? அழகு பன்றி ரெண்டுமே வரும். கோலம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோழி. கோழி குண்டு. கோழி குண்டா? அத்தி. ஓகேவா? எஸ், அத்தி ஆல். அத்தி அல்லது ஆல் அப்படிங்கிறது வரும். அதுவே வந்து கோல். கோல் அப்படின்னா கோல். சாரி, கோழி. இலந்தை. ஓகேவா? இலந்தை. கோழி அப்படின்னா இலந்தை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சகளம். சகளம் உருவத்தோடு கூடியது. எஸ், உருவத்தோடு கூடியது. சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சளம். சளம் அப்படின்னா சளம். துன்பம். ஓகேவா? எஸ், சஞ்சலம் துன்பம் அப்படிங்கிறது வரும். ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சவலை அப்படின்னா சவலை. எஸ், மெலிவு. மெலிவு அப்படிங்கிறது சவலை. அதே வந்து சவளை அப்படின்னா சவளை வண்டல் மண். சாரி, வங்க மணல். ஓகேவா? வங்க மணல் அப்படிங்கிறது. சாலிகை அப்படின்னா சாலிகை கவசம். சூப்பர். கவசம். ஓகேவா? கவசம். அதே சாலிகை அப்படிங்கிறது வண்டு. வண்டு அல்லது பணப்பை அப்படிங்கிறத சாலிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது சூழி அப்படின்னா சூழி. உச்சி. உச்சி. ஓகே, உச்சி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சூள். சூள். எஸ், ஆணை அல்லது சபதம். ஓகே. அடுத்தது செல்லு அப்படின்னா செல்லு. எஸ், கழிவு அப்படிங்கிறது செல்லு. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தலை. தலை விலங்கு அல்லது கட்டுதல். ஓகே. சோ அதே வந்து தவளை அப்படின்னா தவளை. பாத்திரம். பெரிய பாத்திரம் வந்து சொல்லக்கூடியது. ஓகே. அடுத்தது தொல்லை அப்படின்னா தொல்லை. பழம். மரக்கலம். ஓகே.
தொலை அல்லது மரக்கலம் அப்படிங்கிறது. ஓகேவா, மரக்கலம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தாலி அப்படின்னா தாலி. குடம், பனை பனை. ஓகேவா, பனை. ஓகேவா, பனை. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீலி. இது ரெண்டுக்கும் சொல்லுங்க. நீலினா நெடியன். எஸ், நீலி அப்படின்னா நெடியன். அது அடுத்தது அவரு நீலி, அவரே இல்லைன்னா காளி. அவுரி அல்லது காளி. ஓகேவா, காளி. நீலி. ஓகே, சூப்பர். இது வரைக்கும் தானே படிச்சு சொல்லியிருந்தோம். ஆமாக்கா. ஓகே. ஸோ நாளைக்கு வந்து அடுத்த 5 பேஜ் 28ல இருந்து 32 வரைக்கும். ஓகே, இது சொல்லுங்க பார்க்கலாம். அலகம். ம் பெண்மயிரா யானையா? யானை. எஸ், கரெக்ட். யானை திப்பலி. ஓகேவா, யானை திப்பிலி அப்படிங்கிறது. அழகு அப்படின்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பெண்மயில். எஸ், பெண்மயில். ஓகேவா, அழகு அப்படின்னா பெண்மயில் அப்படிங்கிறத அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆலி. ஆலி, இந்தலி. ஆலினா என்ன? அமுதம். அமுதம். எஸ், சூப்பர். அமுதம். ஓகேவா, ஆலி அப்படிங்கிறது அமுதம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உல்கு. சுங்கமா? எஸ், சுங்கம். ஓகேவா, சுங்கம் அப்படிங்கிறது உல்கு. ஓகே, இது ஒள். அழகு. சூப்பர். அழகு. ஓகேவா, அழகு. ஒள் அப்படின்னா அழகு. ம் அடுத்தது கலை. எஸ், கரெக்ட். ஆண்மான். ஆண்மான் அல்லது மேகலை. ஸோ அதை தான் வந்து கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, குலிசம். வஜ்ராயுதம். எஸ், வஜ்ராயுதம். ஓகேவா, வஜ்ராயுதம் அப்படிங்கிறது குலசை. ஓகே, சூப்பர். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், தொல்காப்பியம். ஓகே. ஸோ ஒட்டகம், கழுதை, குதிரை, சிங்கம், மறை, நாய், பூனையோட பெண்பால் பெயர் என்ன? எஸ், பெட்டை. ஓகேவா, பெட்டை அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ அடுத்து நரி, பன்றி, நாய்க்கு பெண்பார் பெயர் பாட்டி. பாட்டி அப்படிங்கிறது. ஆட்டுக்கு பெண்பார் பெயர் மரி. மரி. எருமை, மாடு பெண்பார் பெயர் கண்டி. கிடேரி. எஸ், கிடேரி, கிடாரி. ஓகே, கிடரி, கிடாரி. குதிரைக்கு பெண்பார் பெயர் வடவை. வடவை. ஓகே. ஸோ நண்டு மற்றும் பறவைகள் பெடை. எஸ், பெடை அப்படிங்கிறது பெடை. அடுத்தது கடுவன், போத்து. இது எதோட ஆண்பால் பெயர்? குரங்கா? பூனை. எஸ், புலி, பூனைக்கு. புலிக்கும் வரும், பூனைக்கு வரும். போத்து அப்படிங்கிறது ஒருத்தல் அப்படின்னா புலிக்கு தனியா வரக்கூடியது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏறு, பகடு. இது எதுக்கோடது பெண்பார் பெயர்? ஆண்பால் பெயர்? ஏறு, கவரிமான். எருமையும் வரும், கவரிமான் வரும். ஓகேவா, ஃபைன். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
நாகு அப்படிங்கிறது எதோட பெண்பால் பெயர்? நாகு. எருமை, பசு, ம் ஏறு, காளை, எருது, சேங்கன்று. ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் வரக்கூடியது. உம்பல் அப்படின்னா எதோட பேரு? எதோட ஆண்பார் பெயர் உம்பல்? யானை, சூப்பர். யானை. ஓகேவா? யானை. ஓரி அப்படிங்கிறது ஓரி. நரி, நரி, நரி. ஓகே. தகர் அப்படின்னா தகர். பொருதகர் ஆட்டு, சொல்லுவாங்கல்ல. ஆடு, Yes, ஆடு அப்படிங்கிறது. அடுத்தது திம்மன் அப்படின்னா திம்மன். குரங்கு, குரங்கு. குரங்கு, ஓகே. கேழல் அப்படின்னா பன்றி, பன்றி, பன்றி. வருடை அப்படின்னா வரையாடு, வரையாடு. ஓந்தி அப்படின்னா உடும்பு, உடும்பு. போதகம் அப்படின்னா புலி, யானை, சிங்கம், யானை, சூப்பர். புலி, சிங்கம், யானை. ஓகே. மூடு, கடமை. இது ஆடா, எஸ், ஆட்டினம். காட்டு மாடு, ஓகே. அழகு அப்படிங்கிறது கோழி, ஆ பெண், கோழி, கூகை, மயில். ஓகே. கோழி, கூகை, மயில். சே அப்படிங்கிறது பசு, ம், ம். குதிரை, பெற்றம், புல்வாய். புல்வாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. புல்வாய். ஓகே. அடுத்து பரல் அப்படிங்கிறது பரல். பரல். புலி, சிங்கம், நாய், ம். சிங்கம், புலி, குரங்கு, அணில். ஓகேவா? அணில். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காட்டுப்பூனை என்னன்னு சொல்லுவோம்? வெறுகு, வெருகு அப்படின்னு சொல்லுவோம். புல்வாய் அப்படின்னா எந்த இதை சொல்லக்கூடியது? கருப்பு கா- மான், எஸ், கருப்பு மான். உளை அப்படின்னா பெண்மான், ஆண்மான். ஆண்மான், ஆண்மான், எஸ். நவ்வி அப்படின்னா பெண்மான், பெண்மான். குரங்குக்கு இன்னொரு 2 பேர் இருக்கும். என்ன பேரு? மூசு, ஆ, ஊகம், முசு. ஊகம், மூசு, எஸ், ஊகம், முசு அப்படிங்கிறது. சோ இந்த மூங்கா அப்படின்னா பூனை தானேக்கா? கீரி. கீரி. கீரியா? மூங்கா அப்படின்னா கீரி. அடுத்தது அடுத்தது அழுங்கு அப்படின்னா அதோட மரபு பெயர் என்ன? அழுங்கு. அழுங்கு. மரியா? சூப்பர். மரி. ஓகேவா? மரி. அது என்ன உயிரினே தெரியல. அழுங்கு அன்னைக்கு ஏதோ எறும்புண்ணி அப்படின்னு பார்த்து சொன்னா. ஓ ஆமால. ம். அடுத்தது வந்து கரடிக்கு என்ன இளமை பெயர்? குடாவடி, சூப்பர். குடாவடி. ஓகேவா? பரவாயில்லையே, நம்ம பசங்க எல்லாம் நல்லா பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறீங்க. சூப்பர். அதுக்கு எல்லாரும் பின்னாடி அப்படியே எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். மேம் அந்த அப்படியே கை லாங் டிஃபரன்ஸ்லாம் அது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அதுவும் இந்த மாதிரி கேட்க கேட்க வந்துரும். ஓகேவா? ஸோ அது ரெகுலரா பார்க்கும்போது அதுவும் வந்துரும். ஸோ அதனால தான் நான் பழசையும் சேர்த்து கேட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்க அப்படியே பார்க்கும்போது அதே லைட்டா அப்படியே பார்த்துட்டே இருங்க. அதுவும் இதே மாதிரி ஃபாஸ்டா வந்துரும். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் டே படிக்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்குது? எல்லாரும் அப்படியே உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க பார்க்கலாம். சூப்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன டாபிக் சொன்னோம்? நாளைக்கு நாளைக்கு என்னன்னு சொல்லலாம். வல்லினம் மிகும், ஓகே. வல்லினம் மிகும் இடங்கள் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து இதுல அக்கா அது முடிச்சிட்டோம்க்கா. எது? அதான் இந்த தொல்காப்பியம். தொல்காப்பியம் முடிஞ்சது. அது கீழே என்னெல்லாம் நிறைய இருக்கு. நாளைக்கு வந்து அந்த உறுப்பு பெயர்கள் படிக்கிறீங்களா? கீழே இருக்கிறது தாவரங்களோட மரபு சொற்கள், உறுப்பு பெயர்கள் எல்லாம் ஈஸி தானே, ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான். 2 பக்கம் படிக்கிறீங்களா? சிறப்பு குறிகள், அதாவது இந்த 26.4 அண்ட் 26.5. ஓகேவா? வேண்டாம், நாளைக்கு அது 2ம் சொல்லியிருக்கேன்ல. சரி, அப்போ நாளைக்கு இது வேண்டாம். இன்னைக்கு நடத்துனது நாளைக்கு படிக்க சொல்லியிருக்குல்ல. ஸோ பிரித்து எழுதுக. அதுக்கப்புறம் அந்த 5 பக்கம் அதுல. ஓகேவா? ஸோ இதுவும் கேட்பேன். தொல்காப்பியம் பாக்ஸும் வந்து பார்த்துக்கோங்க. இதுவும் திருப்பி கேட்பேன் நாளைக்கு. ஓகே. ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் எதுலெல்லாம் மிகும்னு நேத்து ஒரு 13 இடங்கள் பார்த்துருப்போம். என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயி, ஊ, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்,
உம்மை ஓகே. இல்ல இல்ல ஆ உவமை உருவகம் ஆ வன்தொடர் உகரத்துல வன்தொடராகும் இகரத்துல வன்தொடரும் ம் ம் ஓகே. 8 10 பின்னாடி மிகும் ஓகே. ம். அடுத்தது வினை தொகையில மிகும் இருபெயரொட்டு பண்பு தொகையில மிகும் வினை தொகையில மிகுமா? வினைத்தொகை வராது. மிகாது. வராது வராது. மிகாது. ஓகேவா? ஃபைன். படி அப்படிங்கிறதுல எதுலலாம் வரும், எதுல வராது? படின்னு முடிகிறது. அப்படி இப்படி அதுல வரும். ம் மற்ற படிகளில் வல்லினம் மிகாது. வராது. ஓகேவா? அப்படி இப்படி எப்படி இதுல மட்டும் வரும். மத்தபடி எந்த வந்தாலும் வராது. ஓகே. ஃபைன். சோ நெக்ஸ்ட் ம் இரண்டாம் வேற்றுமை விதியில வரும், நாலாம் வேற்றுமை விதியில வரும். ஓகே. சோ இரண்டாம் வேற்றுமை விதி, நான்காம் வேற்றுமை விதி. அடுத்தது அந்த திசை இந்த எந்த பெயர்கள் அடுத்து வல்லினம் மிகும். ம் ஆக ம் அடுத்து எந்த வினா எழுத்துக்கு பின்னாடி கண்டிப்பா மிகும்? ஏ. எஸ். ஏ அப்படிங்கிற வினா எழுத்துக்கு பின்னாடி கண்டிப்பா வரும். ஓகே. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன? உவமை உருவகம் பின்னாடி வருமா வராதா? வரும்க்கா. எஸ் வரும். ஓகேவா? உவமை உருவகம் பின்னாடி வரும். ஓகே. எந்த பெயரெச்சத்துக்கு பின்னாடி மட்டும் வரும்? எதிர்மறை பெயர். எதிர்மறை பெயர் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் எந்த பெயரெச்சத்துக்கு சில பின்னாடி வரா? உரிச்சொல்ல மட்டும் வல்லினம் மிகும் சொல்லுவாங்க. சில சாலத்தவ. உரிச்சொற்கள்ல மட்டும் சாலத்தவ அது ரெண்டுல மட்டும் மிகும். ஓகேவா? ஃபைன். சோ அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழியில வரும். ஓர் எழுத்து ஒரு மொழியில வரும். ஓகே. அடுத்து அவ்வளவுதான் மேக்ஸிமம் எல்லாம். பனை இது பின்னாடி எல்லாம் மிகும் எதுங்க? பூன்ற வார்த்தை அப்புறம் புலி பனை இந்த எழுத்து பின்னாடி எல்லாம் மிகும் ஓகே. சோ அடுத்தது தவிர போல ம் அதுக்கு பின்னாடி வரும். பைய மெல்ல ம் என அரை ஆக பாதி. என ஆக அது பின்னாடி வரும். ஓகே. அரை பாதி. ம் அத்துணை துணை எத்துணை ம் ஓகே. அத்துணை இத்துணை. அவ்வகை இவ்வகை எவ்வகை. ஓகே. உரி சொல்ல தடக்குழக்கும் வல்லினம் மிகும். சாலத்தவ சாலத்தவ மட்டும். சால தவ தட குழ. ஓகே. நாலுமே வரும். மிக மெத்த குழ இதுலயும் மிகுது மேம். ஓகே. மிகச்சிறந்தவர் மெத்த படித்தவர் சிறந்த மெத்த படித்தவர். எஸ். ஓகே. குழக்கயிறு அதுலயும் வரும் மேம். ஓகே. குழக்கயிறு தடக்கரி. ஓகே ஃபைன். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவ்வகை இவ்வகை எவ்வகையில மிகுமா மிகாதா? மிகும். மிகும். ஓகேவா? அவ்வகை இவ்வகையில மிகும். இருபெயரொட்டு பண்பு தொகையில வரும். இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்தது அங்கு இங்கு எங்கு வருமா வராதா? வரும். வரும். ஓகேவா? அங்கு இங்கு எங்கு ஆங்கு இங்கு யாங்கு ஆண்டி இண்டி ஆண்டு. சோ இங்கெல்லாம் வரும். அன்றி இன்றி அப்படின்னு வரும். அன்றி இன்றி அன்றி இன்றியா? ஓகே. இடைச்சொற்கள் இனி தனி மற்ற மற்ற மற்றை அதுக்கு பின்னாடி வரும். ஓகே. அடுத்தது வேற உருவும் பயணமுடன் தொகையில வரும் இரண்டாம் வேற்றுமை தொகை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகே. அடுத்தது அக்ரிணை பெயருக்கு அப்புறம் நான்காம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. கரெக்ட். அக்ரிணை பெயருக்கு அப்புறம் நான்காம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. ஓகேவா? அந்த அது வந்தா வரும். அது அப்படின்னு முடியறது இல்லைன்னா பூ அப்படின்னு வர்றதுல வரும். அக்ரிணை பெயரா இருக்கிறப்ப. அடுத்தது வரும்ல சார். யாராலா அது அந்த உடம்படுமையா யாராலா. சோ அதுல வந்து வரும். ஓகே. அடுத்தது ஒற்று இரட்டிக்குள்ள டாரா அந்த இடத்துலயும் வரும். எஸ். சோ ஒற்று இரட்டிக்கும் இடத்துல வரும். நெக்ஸ்ட் எந்த எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வரும்? 8 10. 8 10க்கு பின்னாடி வரும். ஓகே. சோ அணு அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வருமா வராதா? வரும். வரும். ஓகே. மிக அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வரும். என ஆக மிக அணு. ஓகே. அடுத்தது பண்பு தொகைக்கு பின்னாடி வருமா வராதா?
வரும். பெயரற்ற வரும். பன்மொழி. ஓகே. ஸோ வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வருமா வராதா? வரும். 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 ஓகே. முற்றியலுகரம் வரும் மேம். முற்றியலுகரம் வரும். அடுத்தது ஊர் பெயர்கள் வரும்போது அதோட அது கூட சேர்ந்து ஏதாவது ஒரு இடம் அல்லது ஊரை சார்ந்த பொருள், ஸோ அந்த மாதிரி வரப்ப வரும் மேம். வரும்க்கா. வரும். ஓகேவா? ஓகே. அப்புறம் சின்ன அப்படின்ற பெயரடிக்கு பின்னாடி வரும். ஓகே. சின்ன அப்படிங்கிற பெயரடை. பனை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரும். அப்புறம் ஓகே. ஸோ பல அப்படிங்கிறது பல சில இது ரெண்டுலையும் எப்போ வரும் எப்போ வராது? அந்த பலன்னு வந்தா மட்டும் வரும், மத்த இடத்துல வராதாக்கா? எஸ், கரெக்ட். ஸோ பலக்கு முன்னாடி பலையும் சிலைக்கு முன்னாடி சிலவும் வரும்போது வரும், மற்ற இடத்துல வராது. சூப்பர். ஓகே, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வந்து வல்லின மிகா இனங்கள் வேணா பார்த்துக்கோங்க அதையும். ஓகேவா? ஸோ அது ஈஸி தானே. ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், இன்னொன்று வந்து போட்டுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அந்த வினை தொகை தான் அதிகமாக கேட்பான். வினை தொகையில வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது. மிகாது. மிக மிகாது. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே.